விட்டுருக்கு. அது நைட்டு பெய்யுமான்னு தெரியல. இந்த மட்டை விழுந்து மேலே உழப்போகிற இந்த 2 காய்ங்களும் இந்த தொட்டி மேலே தான் விழுவும்னு எனக்கு தோணுது. காக்காலாம் பார்த்திங்களா? இப்போ தான் எல்லாத்தையும் ஒரு ரோஸ் பூத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் விரியணும், நாளைக்கா பிரிக்கலாம்னு விட்டுட்டேன். எல்லாத்தையும் ஒரு தக்காளி இந்தலையும் பூ எடுத்துருக்கு. தக்காளி எல்லாம் பூ எடுத்துருக்குன்னா தக்காளியில் காய் வந்திருக்கு, 7 காய் இருக்குது. அது ரோஸ் செடிக்குள்ளேயே முளைஞ்சிச்சா, சரி பிரித்து புடிங்கி போட்டுவோம். இப்போ தான் எல்லாத்தையும் கொஞ்சம் கழித்து விட்டு பூவெல்லாம் பறிச்சுட்டு அரும்பெல்லாம் பறிச்சுட்டு சில செடிகளில் வெள்ளைப்பூச்சி இருந்தது, அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டோங்க. வாழை எல்லாம் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. மாங்காவும் இப்போ வந்துட்டு லீஃப் புதுசாக க்ரோத்துட்டு இருக்கு. முருங்கை மரத்தை கரண்ட்டுக்காரங்க வெட்டி போட்டதுனால இப்போ இங்கே இருக்கிற கீரையும் அங்கே இருக்கிற கீரையும் தான் இருக்குது, வேறு இல்லை. முடக்கத்தான் பாருங்க நிறைய வந்திருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுத்து தோசையில் ஊற்றிடும். கொய்யா பார்த்திங்களா, காய் எடுக்கிற ஸ்டேஜ் வந்து ஊருக்கிட்ட போனதுனா போயிடுச்சு. இப்போ பாருங்க திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. இந்த தடவை போனாக்கா முடிஞ்சு போச்சு. மஞ்சள் பொங்கலுக்கு மஞ்சள் சூப்பராக வளர்ந்துருக்கு. ட்ராகன் ஃப்ரூட்ஸ் பாருங்கள் நல்லா வளர்றாரு. இவர் மட்டும்தான் வந்து ட்ராகன் ஃப்ரூட்ஸு தண்ணியில்னா கூட இருப்பாருன்னு நினைக்கிறேன். வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், இங்கே தான் கொஞ்சம் பச்சை இருக்குது, ஃபஸ்ட்டில் வந்து க்ரோத் ஆகுது. இப்போ பாருங்கள் அத்திக்காய், இப்போ கீழே வந்து க்ரோத் வரும். சுண்டக்காய் காய் வந்திருக்கு. செம்பருத்தியில் மொட்டு வந்திருக்கு. மிளகா பார்த்திங்கன்னா நிறைய பூ எடுத்திருக்காரு. மஞ்சள் கலர் செம்பருத்தி உள்ளதான் மிளகாவும் வளருது. டிசம்பர் வந்துட்டு நான் கட் பண்ணி இங்கே வச்சேன். இது ஃபுல்லும் தெளித்துடுச்சு. லில்லியில் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இருட்டாக ஆரம்பிக்குது, அவ்வளோதான்.